நிறைய பேருக்கு என்ன ஒரு கேள்வின்னா, ஆண்டவர் வந்து எப்போ கூப்பிட்டாலும் சேவ் பண்ணுவாரா? இது நான் பார்த்துருக்கேன். எப்பவுமே சேவ் பண்ணுவாரா? இல்ல எல்லா நேரத்திலயும் சேவ் பண்ணுவாரா? எல்லா நேரத்திலயும் என்னை காப்பாத்துவாரா? எல்லா பிரச்சனையிலிருந்து காப்பாத்துவாரா? இல்ல சில பிரச்சனையில இருந்தா காப்பாத்துவாரா? உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அப்படின்னு அர்த்தம். உன்னை தொட்டா என்ன தொட்ட மாதிரி. உன் மேல கை வச்சா நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன ஒருத்தன் எதிர்த்து வரான்னா, அவன் யாரை எதிர்த்து வரான்? அவன் கர்த்தரை எதிர்த்து வரான். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களை ஒருத்தன் எதிர்த்து வரான்னா, அவன் யாரை எதிர்த்து வரான்? He is not coming against you, he is coming against God. ஸோ உங்களை எதிர்த்து வர வந்து சும்மா போயிட முடியாது. சும்மா அப்படியே வந்துட்டு அப்படியே உங்களை தொட்டுட்டுலாம் போக முடியாது. உங்களை எதிர்த்து வந்தானா he has to face serious consequences. ஆபிரகாம் கதையில பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு ஒரு பயம், மனைவி அவனை தூக்கிட்டு போயிடணும்ட்டு. எனக்கு தங்கச்சி ஆயிரு, அப்போதான் பாரோண்டு நான் என்ன பண்ணுவேன், காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருப்பான். சொன்னோன்னே பாரம் தூக்கிட்டு போயிட்டான். ஆனா ஆண்டவர் பாரோனை தான் வந்து அங்க என்ன பண்றாரு, கேள்வி கேட்கிறாரு. யாரை கேள்வி கேட்கல? ஆபிரகாம கேள்வி கேட்கல. திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் யூ to know today, that God is on your side. ஏன் அவர் உங்க பட்சத்தில் இருக்கிறாருன்னா, அவர் உங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் ஒரு உடன்படிக்கையை செய்து முடிச்சிட்டார். எப்படி ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்து அவனை கொண்டு வந்தாரோ அதே போல சிலுவையில் ஒரு உடன்படிக்கையை செஞ்சுட்டார். இப்போ எதிராளி செய்யறது வந்து ஃபேரா இருந்தாலுமே கர்த்தர் யார் பக்கம் நிற்பாரு? உங்க பக்கம் தான் நிற்பாரு. எத்தனை பேருக்கு புரியுது? God is not a fair God. கர்த்தரோட வார்த்தைக்கு செல்வோம். சங்கீதம் 20வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து நாம படிப்போம். சங்கீதம் 20. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சேலா. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். ஸோ இந்த சங்கீதம் வந்து சங்கீதக்காரன் வந்து ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஜனங்களை வந்து ரட்சிக்கிறார் அதை வந்து எழுதியிருக்கிறார் ரொம்ப அழகா. எனக்கு நான் போன வாரம் வந்து ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் இதை பத்தி பேசிட்டே இருந்தார். எஸ்பெஷலி அந்த 6வது வசனம், அந்த 6வது வசனத்தை போடுங்க. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. The Lord saves his anointed one. எப்படின்னா தன்னுடைய வலது கரத்தினால அவர்களை பலப்படுத்தி he strengthens them with his right hand and he saves them. He answers from his holy heaven. தம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து என்ன பண்றாரா, பதில் கொடுத்து அவர்களை ரட்சிக்கிறார். இந்த காரியத்தை ஆண்டவர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தார். ஆமென். ஸோ இதை நான் ஸ்ட்ராங்காக பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆழமாக வந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ என்னோட ஃபேமிலியோட வெக்கேஷனில் இருக்கிறேன். என் பிள்ளைங்க கூட கேட்டாங்க இன்னைக்கு சாயங்காலம், அப்பா வெக்கேஷன் வந்திருக்கோம், இன்னைக்கு மீட்டிங் வைக்கணுமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ஆனால் எனக்கு வந்து ஒரு 2 நாள் ஆண்டவர் வந்து பேசிகிட்டே இருந்தார், இதை நீ பேசணும் இன்னைக்கு கண்டிப்பாக, யூ ஹேவ் டு ஸ்பீக் டு மை பீப்புள், என்னுடைய ஜனங்கள் இடத்துல நீ பேசணும் அப்படின்றனால தான் நான் வந்து இல்லை மீட்டிங் இன்னைக்கு வைக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரூமுக்கு வந்துட்டு ஐம் ஹேவிங் த மீட்டிங். ஆமென். த லார்ட் சேவ்ஸ் இஸ் அனாயிண்டட் ஒன். தம்முடைய ஜனங்களை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அவர் என்ன பண்ணுவாரா, ரட்சிப்பாரா. எப்படி ரட்சிப்பாரா? தம்முடைய வலது கரத்தினால. ஹல்லேலூயா. த்ரூ ஹிஸ் ரைட் ஹேண்ட் ஹீ சேவ்ஸ். ஏன்னா நிறைய நேரம் நமக்கு வந்து எப்படி ஒரு ஐடியா வந்துடுதுன்னா, ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் காப்பாற்றுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடுது. இது கிறிஸ்தவர்களுக்கு நிறையா இருக்குது. டஸ் ஹி சேவ் ஆல் த டைம்? எல்லா நேரத்துலையும் காப்பாற்றுவார். இங்கே ரட்சிப்புன்றது வந்து தமிழில் ரட்சிப்புன்னு வருது, இங்கிலீஷில் வந்து சேவ்னு வருது. ஸோ நீங்கள் சேவ்னொன்னே ரட்சிப்புனொன்னே நீங்கள் உடனே உங்கள் சால்வேஷனை மட்டும் யோசிக்கக்கூடாது. நமக்கு தினந்தோறும் என்ன தேவைப்படுது நம்ம வாழ்க்கையில்?
ஒரு ரட்சிப்பு தேவைப்படுது. ஒரு ஒரு சேவிங் கிரேஸ் தேவைப்படுது இல்ல. நிறைய ஆபத்துகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது, வியாதி வருது. அதுல எல்லாத்துல இருந்து நமக்கு என்ன பண்ணப்படுது? ஆண்டவருடைய ரட்சிப்பு. We Amen. need his salvation on a daily basis. It's not just a one time event. ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றது கிடையாதுன்னு டெய்லி தேவைப்படுது பாருங்க. ம். ஆமென். ஸோ நிறைய பேருக்கு என்ன ஒரு கேள்வின்னா, ஆண்டவர் வந்து எப்போ கூப்பிட்டாலும் சேவ் பண்ணுவாரா? இது நான் பார்த்துருக்கேன். எப்பவுமே சேவ் பண்ணுவாரா? இல்ல எல்லா நேரத்திலயும் சேவ் பண்ணுவாரா? எல்லா நேரத்திலயும் என்னை காப்பாத்துவாரா? எல்லா பிரச்சனைக்கும் எல்லா பிரச்சனையில இருந்து காப்பாத்துவாரா? இல்ல சில பிரச்சனையில இருந்தா காப்பாத்துவாரா? அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா நீங்க வேதத்துல வந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய பரிசுத்தவான்கள் எப்பெல்லாம் ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில இருக்காங்களோ அப்பெல்லாம் காப்பாத்துறாரு. ஹalleluya. ஆமென். whenever they are whenever they are caught in a very tricky situation, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில மாட்டும்போது காப்பாத்துறாரு. சில நேரத்துல வந்து அவர்களுடைய ஃபூலிஷ்னஸ்னால, அவர்களுடைய இதனால, ஏதோ தப்பான டிசிஷன் எடுத்ததுனால சில சிக்கல்ல போய் மாட்டுறாங்க பாத்தீங்களா? அங்கேயும் நடக்குது. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னார். நீங்க தெரியாம சில இதுல போய் மாட்டியிருந்தாலும் அதுல இருந்து ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? Hallelujah. காப்பாத்துவார். ம். இப்போ எல்லாமே நீங்க தெரிஞ்சு அதை சரியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரட்சகரே தேவையில்ல. எத்தனை பேருக்கு புரியுது இது? ம். எல்லாமே சரியா பண்றேன் பிரதர். என் வாழ்க்கையில வந்து ஆன் ட்ராக் தான். இந்த கூகுள் மேப்ல வழி காட்டும் பாத்தீங்களா? கரெக்டா போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட டேர்ன் வந்து என்ன பண்ணல, மாத்தி டேர்ன் எடுக்கல, சரியான வழியில தான் போறேன். அப்பனா உங்களுக்கு என்ன தேவையில்ல? ரட்சகரே தேவையில்ல. வை வி நீட் எ சேவியர். எதுக்கு ரட்சகர் தேவை? ஏனென்றால் நம்ம எதுவும் சரியா செய்யறது இல்லை, அதனால தான் ரட்சகரே தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? நான் வளர்ந்து வரும்போது எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ உன் ரட்சகர்ட்ட நீ போகணும்னா நீ ஃபர்ஸ்ட் உன்னை ஒழுங்காக்கிட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. நீ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும், உன்னோட இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும், உன் இருதயத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் நீ சார்ட் அவுட் பண்ணணும், அதெல்லாம் நீ சரி பண்ணணும், அப்புறம் தான் ரட்சகர்ட்ட போகணும்னாங்க. அப்புறம் தான் நான் வேதத்தை படிக்கும்போது நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் அழைக்கிறவங்க எல்லாரையுமே அவர் தான் சார்ட் அவுட் பண்றாரு. ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் தான் அவங்க இருதயத்தில் இருக்க குப்பையெல்லாம் கிளியர் பண்றாரு. அவர் தான் அவங்க வாழ்க்கையை வந்து சீரமைக்கிறாரு. எவனுமே வந்து சீரமைச்சு அவன் வரவே இல்லை பாருங்க. அப்படி யாரா பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட வந்தான் எவனா இருக்கானா? கிடையவே கிடையாது பாருங்க. ஆ- ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல வரைக்கும் அப்படி ஒருத்தன் கூட கிடையாது. அதனாலதான் எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்குதுங்க படிக்கிறதுக்கு. நான் படிக்கும்போது நம்மள மாதிரியே இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ படிக்கும்போது எல்லாருமே வந்து பயங்கர உத்தமான, அப்பல் கட்டுற நீதிமான அதான் வச்சுக்கோங்களேன். படிப்பீங்களா உட்காந்து? எங்க எங்க ஒன்னு ரிலேட்டே பண்ண முடியலையே அப்படின்னு தான் தோணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் a God who saves my anointed one. Hallelujah. இன்றைக்கு ஆண்டவர் இதை சொல்றார். இந்த அக்டோபர் 1ஆம் தேதி God is telling, I am a God who saves you. உங்களை ரட்சிக்கிற தேவன், உங்களை காப்பாற்றுகிற தேவன். Hallelujah. ஆமென். எப்படிப்பட்ட சிக்கல்ல இருந்தாலும் உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன். அது எப்படி செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 6வது வசனத்தை போடுங்க. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வசனம் நமக்கு. இந்த 6வது வசனத்தை போடுங்க. படிங்க சிஸ்டர். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். Hallelujah. ரட்சிப்பின் வல்லமையை வந்து எப்படி காண்பிப்பார்னா, தம்முடைய வலது கரத்தின் மூலமாக. புரியுதுங்களா? த்ரூ ஹிஸ் ரைட் ஹேண்ட். பைபிள்ல வந்து ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் டாக்ஸ் அபவுட் த சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹalleluya. எங்கெல்லாம் வந்து பைபிள்ல வந்து வலது கரம்னு வருதோ, ரைட் ஹேண்டுன்னு வருதோ, அதெல்லாம் யாரை குறிக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ஹalleluya. ஸோ ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஆள் யாரு? Jesus. இயேசு தான். ஒரு தூதன் கிடையாது. ஏதோ ஒரு தூதனோ சரி இன்னொரு ஆளோ வச்சு உங்களை ரட்சிக்கல. இயேசு தன்னுடைய சொந்த குமாரனே வச்சு அவர் என்ன பண்றாரா? ரட்சிக்கிறார். ஸோ இதை பத்தி நான் யோசிக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு 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 சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. ஆதியாகமத்துல அதை கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல வந்து 12 படிக்க வேண்டாம். 12ல வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து ஆண்டவர் அழைக்கிறார். அந்த கதை எல்லாருக்கும் தெரியல. உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு, உன் இனத்தாரை விட்டுட்டு நீ வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வாதமா இருப்பார்கள் அப்படின்ற ஒரு இதை சொல்லுவார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை அழைச்சிருவார். படிச்சிருக்கீங்களா? அது அந்த அந்த வசனத்தை மட்டும் படிப்போம். ஆதியாகமம் 12 1 2 3 அதை மட்டும் படிப்போம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அழைக்கும் பொழுது யாரை மனசுல வச்சு அழைச்சாருன்னு நான் கேட்டேன். ஆண்டவர் யாரை மனசுல வச்சு அழைச்சிங்கன்னு கேட்கும்போது சொன்னார், ஒன்னதான் மனசுல வச்சு அழைச்சேன் அப்படின்னாரு. ஆமென். when God called Abraham, he had you in his mind. உங்களை மனசுல வச்சுதான் அழைச்சு என்ன சொல்றாரு, பூமியில் உள்ள சகல வம்சங்கள், அதாவது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வரும்னா என்கேஜேவில எப்படி வரும்னா, and in you all the families of the earth shall be blessed. அப்பனா பூமியில் உள்ள சகல குடும்பங்களும் யார் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட போறாங்களாம்? இந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறதுனால பூமியில் உள்ள சகல மனுஷங்களும் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. ஏன் ஆபிரகாம் மூலமா அது நடக்குதுன்னா, ஆபிரகாமுக்குள்ளதான் யார் வரப்போறா? இயேசு என்ற ரட்சகர் வரப்போறார். த்ரூ த லீனியேஜ் ஆஃப் ஏப்ரஹாம், ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் சேவியர் இஸ் born. ஹalleluya. பூமியில் உள்ள சகல குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுமா? இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஒரு பெரிய அஷூரன்ஸ், ப்ரொடெக்ஷன். ஏன்னா அதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அப்படின்னு அர்த்தம், உன்னை தொட்டா என்ன தொட்ட மாதிரி, உன் மேல கை வச்சா நான் பாத்துக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? உன் மேல கை வச்சா நான் அவனை பாத்துக்கிறேன், அவனை சும்மா விட மாட்டேன். ஏன் அப்படி சொல்லணுங்க? பரவாயில்ல ஆபிரகாம், நீ போயிட்டு எல்லா இடத்துலயும் அடி வாங்கிக்க போ, எல்லாம் 4 எல்லாத்தையும் 4 வாங்கிட்டு எல்லா பிரச்சனையும் உன் தலை மேல வாங்கி போட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லல. உன்னை தொடுகிறவனை நான் என்ன பண்ணுவேன், நான் பாத்துக்கிறேன்றார். உன்னை சபிக்கிறவனை நான் பாத்துக்கிறேன்றார். நீ எதுவும் செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்றார். ஸோ அழைக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை வச்சு மற்றவங்களை ஆசீர்வதிப்பேன். பாருங்க எப்படி அவனுக்குள்ள வேலை செய்து பாருங்க. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை அழைக்கிறதே உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். உன்னை ப்ரொடெக்டும் பண்ணுவேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க ப்ரொடெக்ட்லாம் பண்ண மாட்டாருங்க, நம்ம தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நான் சொல்றேன் ப்ரொடெக்ட் பண்ணுவார். நான் நிறைய இடங்கள் நார்த் இந்தியாவில் போகும்போது நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப மோசமாக பெர்சிக்யூஷன் இருக்கிற இடங்களுக்குலாம் சில நேரத்தில் ஆண்டவர் போக சொல்லுவார், ஊழியம் செய்யறதுக்காக போவேன். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி அங்கே போறீங்க, எப்படி தைரியமாக போறீங்க, உங்களுக்கு என்ன என்ன அஷூரன்ஸில் போறீங்க, என்ன நம்பிக்கையில் போறீங்கன்னா சொல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறவர்களே அவர் ஆசீர்வதிப்பார், என்னை தொடுகிறவனை, என்னை சபிக்கிறவனை யார் பார்த்துக்கொள்வார்? கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆமென். சோ என்ன ஒருத்தன் எதிர்த்து வரான்னா அவன் யாரை எதிர்த்து வரான்? அவன் கர்த்தரை எதிர்த்து வரான். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களை ஒருத்தன் எதிர்த்து வரான்னா அவன் யாரை எதிர்த்து வரான்? he is not coming against you, he is coming against God. சோ உங்களை எதிர்த்து வர வந்து சும்மா போயிட முடியாது. சரிங்களா? சும்மா அப்படியே வந்துட்டு அப்படியே உங்களை தொட்டுட்டுலாம் போக முடியாது. உங்களை எதிர்த்து வந்தானா he has to face serious consequences. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கதையில பாத்தீங்கன்னா பாருங்க, காட்டுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது காட்டுறேன் பாருங்க. சொல்லிட்டார் ஆண்டவர், சொன்னோன்னே இவனு கிளம்பி வந்துட்டான். ரொம்ப எப்படி சொல்றது, ஒபீடியண்டா வந்துட்டான். வந்துட்டு வந்த உடனே அந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. படிங்க, 9ல இருந்து படிங்க. 12:9ல இருந்து. அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் என்னுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிராம் எகிப்திலே வந்த போது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னார். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள்.
சரி, இங்க யார் தப்பு பண்ணா? ஆபிரகாம். இங்க யார் தப்பு பண்ணா? யார் பொய் சொன்னா? ஆபிரகாம். ஆபிரகாம் தான் பொய். சத்தமா சொல்லலாம் சிஸ்டர், பைபிள்ல இருக்கிறது தான் கேட்கிறேன் நான். ஓகே, ஆபிரகாம். ஆபிரகாம் தான் சொன்னான். அஹ், எல்லாருக்கும் எல்லார் பைபிளையும் ஆபிரகாம் தான் போட்டிருக்கு. ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று அறிவித்தான். ஹி proclaimed that his wife is his sister. பாருங்களேன், நல்லா கவனிங்க. அவன் எதனால அவன் தப்பு பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணான்னா பொய் சொல்லிட்டான். எதனாலனா, அவனுக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, தன் மனைவி வந்து அழகா இருக்கிறா, மனைவி தூக்கிட்டு போயிரும். அந்த காலத்துல அப்படிதான் பண்ணுவானுங்க. யாராவது ஒருத்தரோட மனைவி நல்லா இருந்ததுன்னா தூக்கிட்டு போயிருவானுங்க. அப்போ பெருசா சட்டம் கிட்டலாம் ஒண்ணும் கிடையாது. இஷ்டத்துக்கு இருப்பானுங்க எல்லாம். இவன் பயந்து போய் என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டான். இப்ப நல்லா கவனிங்க. இது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்க ஆபிரகாம் வந்து தெரிஞ்சு பண்ணல. பயத்தின் நிமித்தம் தான் அவன் என்ன பண்ணிட்டான் அவன்? தன் மனைவிய சகோதரின்னு சொல்லிட்டான். இப்போ ஆண்டவருக்கு இது தெரியுமா தெரியாதா அவன் ஏன் சொன்னான்ட்டு? கண்டிப்பா தெரியும். ஆண்டவருக்கு கண்டிப்பா தெரியும். அதனால தான் 1 யோவான்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. வாங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் ம், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் ம். அறிந்திருக்கிறார். தேவன் நம்ம இருதயத்தை விட பெரியவராக இருந்து சகலத்தையும் என்ன பண்றாராம்? அறிந்திருக்கிறார். ஃபார் இஃப் our heart condemns us, God is greater than our heart and knows all things. ஸோ நம்மளுடைய இருதயம் நம்மளை குற்றவாளி என்று தீர்த்தால், இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனைனா அவங்களுடைய இருதயம் தான் அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு? குற்றவாளி என்று தீர்த்து கொண்டிருக்கு. என்ன குற்றவாளி என்று தீர்த்து கொண்டிருக்குன்னா, நீ இதெல்லாம் பண்ணிட்ட, அதனால ஆண்டவர் உன்னை என்ன பண்ண மாட்டாரு? காப்பாத்த மாட்டாரு. எத்தனை பேருக்கு அப்படி தோணிருக்கு? எனக்குலாம் நிறைய தோணிருக்கு. இதெல்லாம் நீ பண்ண, அதனால ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய மாட்டாரு? ரட்சிப்பு கொடுக்க மாட்டாரு. உனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நீ தான் இதை வாலண்டியரா போய் பண்ண, நீ தான் மெனக்கெட்டுன்னு இதை பண்ணிட்ட அப்படின்ட்டு. இது வந்து ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் இதை சொல்லல. இது என்ன பண்ணுது? உங்களோட இருதயம் இதை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. How many of you are able to understand this? இது நிறைய பேருக்கு இந்த இது ஓடிக்கிட்டு இருக்கு உள்ள. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு இது வர சான்ஸ் இல்லை பிரதர், ஏன்னா நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் பிரதர், அதனால எனக்கு இந்த ஆசீர்வாதம் வர முடியாது பிரதர், எனக்கு இந்த ப்ரொமோஷன் வர முடியாது பிரதர், எனக்கு இந்த சுகம் வர முடியாது பிரதர், எனக்கு இந்த காரியம் வந்து என் வாழ்க்கையில் நடக்க முடியாது பிரதர், ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த மாதிரி காரியத்தை வந்து நான் செஞ்சுட்டேன். தெரிஞ்சு செஞ்சீங்களோ தெரியாமல் செஞ்சீங்களோ அதை விட்டுருங்க. அதனால எனக்கு என்ன பண்ண முடியாது? இதுக்கு மேலே ஃபர்தராக ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? வேலை செய்ய முடியாது அப்படின்னு யார் சொல்றா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லல. யார் சொல்றா? உங்களோட இருதயம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? இட் இஸ் யுவர் ஹார்ட் தட் இஸ் கண்டம் யூ. உங்க இருதயம் தான் உங்களுக்கு குற்றவாளி என்று நியாயம் தீர்த்துட்டு இருக்கு. அதனால தான் ரொம்ப அழகா எழுதுறாரு, ஃபார் இஃப் அவர் ஹார்ட் இஸ் கிரேட்டர், ஃபார் இஃப் அவர் ஹார்ட் கண்டம்ஸ் இஸ் காட் இஸ் கிரேட்டர். கர்த்தர் உங்க இருதயத்தை விட பெரியவர், சகலத்தையும் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, சகலமா அவருக்கு தெரியும். சொல்லிட்டு அடுத்தது சொல்றேன். அடுத்த வசனம் படிங்க. 21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் ம். தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் ம். வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். 21வது வசனம் எப்படி வருதுன்னா, beloved if our heart does not condemn us, we have confidence towards God. நிறைய பேர் இந்த ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு உன் இருதயம் உன்னை குற்றவாளி என்று தீர்க்கலாம், அதான் நீ வந்து ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவாரா? செய்வாருன்ட்டு. என்னைக்கு தான் நம்ம இருதயம் நம்மள நல்லவன் சொல்லியிருக்கு? என்னைக்கு உங்க இருதயம் நல்லவன் சொல்லியிருக்கு உங்களை? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. என் இருதயம் என்னை இப்போ டெய்லி என்னை பார்த்து நல்லவனே சொல்லுதுங்க. ஏங்க யாரா அப்படி யாரா அப்படி இருக்கீங்களாங்க? என்ன, நான் எப்போல்லாம் கண்ணாடி பார்க்குறேனோ இருதயம் பேசும், நீ நல்லவன், நீ நீதிமான், நீ ஆண்டவர் அப்படி அப்படி பேசியிருக்கா. பாதி நேரம் கண்ணாடி உங்களை பார்த்து திட்டிட்டு தான் இருக்கு உங்களை பார்த்து. நீ எல்லாம் இருக்கிறிய, நீ எல்லாம் எங்கத்த உருப்படு அப்படின்ட்டு. அது கண்ணாடி இல்லைங்க, அது உங்க இருதயம். அது நல்லா கேட்டுக்கோங்க. 21வது வசனத்துல இருக்கிறது வந்து ஏன் நடக்கும்னா, முந்தின வசனத்துல தெளிவா சொல்லிட்டாரு, காட் இஸ் கிரேட்டர் than your heart. கர்த்தர் உங்கள் இருதயத்தோட பெரியவர். ஸோ இட் டசன்ட் மேட்டர் உங்களுடைய கடந்த வாழ்க்கையில நீங்க என்ன சொதப்பி இருக்கீங்கன்றது இட் டசன்ட் மேட்டர். எத்தனை பேருக்கு புரியுது? எந்த அளவுக்கு சொதப்பி இருக்கீங்க, எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து சரியா பண்ணலன்றது இட் டசன்ட் மேட்டர் டு காட். ஹalleluya. ஏன்னா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அது ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, ஏன் அது உங்க வாழ்க்கையில வந்து நீங்க அலோவ் பண்ணீங்க. he knows everything. எத்தனை பேருக்கு புரியுதுங்க உங்களுக்கு சொல்றது? ஆனா இருதயம் என்ன சொல்லும்? எப்பா நீ இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு சொல்லி இருதயம் தான் குற்றப்படுத்து. ஸோ இங்க ஆபிரகாம் கதையில பாத்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு ஒரு பயம், மனைவி அவனை தூக்கிட்டு போயிடுவானோன்ட்டு.
பாருங்க, அவனுக்கு பிள்ளையும் கிடையாது. அவனுக்கு பிள்ளையும் கிடையாது. அவன் சொல்லியிருப்பான் மனைவிட்ட, பாருமா பிள்ளையும் இல்லை, நீனும் போயிட்டா நான் அனாதையாயிருவேன், அதனால் தயவுசெய்து என்ன ஆயிரு, எனக்கு தங்கச்சி ஆயிரு. நீ இல்லைன்னா அப்புறம் யார் இருப்பா எனக்கு, எனக்கு தங்கச்சி ஆயிரு. அப்போதான் பாரோன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருப்பான். சொன்ன உடனே பாரம் தூக்கிட்டு போயிட்டான். ஆனா ஆண்டவர் பாரோனை தான் வந்து அங்க என்ன பண்றாரு, கேள்வி கேட்கிறாரு. யாரை கேள்வி கேட்கல? ஆபிரகாம கேள்வி கேட்கல. திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் யூ டு நோ டுடே, தட் காட் இஸ் ஆன் யோர் சைடு. ஹalleluya. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். ஏன் அவர் உங்க பட்சத்தில் இருக்கிறாருன்னா, அவர் உங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில ஒரு உடன்படிக்கையை செய்து முடிச்சிட்டார். எப்படி ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை செய்து அவனை கொண்டு வந்தாரோ, அதே போல சிலுவையில ஒரு உடன்படிக்கையை செஞ்சுட்டார் அவர். ஹalleluya. அந்த ரத்த உடன்படிக்கை நிமித்தமாக கர்த்தர் யார் பக்கம் இருக்கிறாங்க, யார் சைடுக்கு வந்துட்டார்? இப்போ உங்க சைடுக்கு வந்துட்டார். இப்போ எதிராளி செய்யறது வந்து ஃபேரா இருந்தாலுமே கர்த்தர் யார் பக்கம் நிப்பாரு? உங்க பக்கம் தான் நிப்பாரு. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு இங்க புரியுது? நான் ஒரு ஒரு ரேடிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன், சரிங்களா? எத்தனை பேர் அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டு மீட்டிங்ல இருக்கீங்கன்னு பார்ப்போம். காட் காட் இஸ் நாட் அ ஃபேர் காட். இது தமிழ்ல எப்படி சொல்லலாம்? காட் இஸ் நாட் அ ஃபேர் காட். தமிழ்ல எப்படி சிஸ்டர் சொல்லலாம் இது? தமிழ்ல பாஸ்டர் பி ஆண்டனி எப்படி சொல்லலாம் பாஸ்டர்? இது காட் இஸ் நாட் அ ஃபேர் காட் எப்படி சொல்லலாம் நம்ம? நியாயமான கடவுள் இல்லை. என்ன என்ன பாஸ்டர் சொல்லுங்க. பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அது பார்ஷியாலிட்டி பாஸ்டர். பிரதர் நடராஜன் போட்டிருக்காங்க நியாயமான கடவுள் இல்லை. இன்னொரு கூகுள் டிரான்ஸ்லேட், அது நானும் போட்டு பார்த்தேன். இன்னொரு சிஸ்டர் ரஜினி, சிஸ்டர் ரஜினி அன்மியூட் பண்ணுங்க. சிஸ்டர் ரஜினி வெங்கடேஸ்வரன் அன்மியூட் பண்ணுங்க. பண்பானவர் இல்ல. சிஸ்டர் ரஜினி சொல்லுங்க. பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அதுதான் மீனிங். பட்சபாதம்னா பார்ஷியாலிட்டி இல்ல சிஸ்டர். பார்ஷியாலிட்டி. ஐ அம் டாக்கிங் அபௌட் ஃபேர்னஸ். ஃபேர்னஸ் என்ன தெரியுமா? கர்த்தர் அழகா இல்ல. இது ரொம்ப இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் மூஞ்சிக்கு. அதான் கர்த்தர் அழகா இல்லன்றான். சொன்னது யாரு? நம்ம அட்மின் மாதிரி யாரு? கூகுள்ல பாத்துருப்பாரு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ என்கிட்ட வந்து 10 இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, 10 மீன் இருக்கு. நம்ம ஜீசஸ் மாதிரியே வருவோம். 10 மீன் இருக்கு என்கிட்ட, சரிங்களா? 10 மீன் இருக்கு. என்கிட்ட வந்து 2 பேர் வந்திருக்காங்க. அப்போ அவங்க 2 பேர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, பிரதர் வந்து என்கிட்ட 5 மீன் கொடுப்பாரு, இன்னொருத்தட்ட 5 மீன் கொடுப்பாங்க. 2 பேரும் வந்திருக்காங்க, 2 பேருக்கு என்ன தேவைப்படுது? மீன் தேவைப்படுது. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பிரதர் எனக்கும் 5 தருவாரு, அவருக்கு 5 ஈக்குவல் டிவைட் பண்ணுவார். ஆனால் நான் என்ன பண்றேன், ஒருத்தருக்கு வந்து 7 கொடுக்குறேன், இன்னொருத்தருக்கு 3 கொடுக்குறேன். புரியுதுங்களா? 3 கொடுக்குறேன். அதை பார்த்த உடனே அந்த 3 ஒருத்தர் வாங்குறாரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்லுவார் உடனே என்னை பார்த்து? ரொம்ப பாரபட்சம் பாக்குறீங்க. பிரதர் திஸ் இஸ் நாட் ஃபேர் சொல்வாரா இல்லையா? பாரபட்சம். இது கரெக்ட். பிரதர் திஸ் இஸ் நாட் ஃபேர். நேர்மைன்னு சொல்லலாம் பிரதர். நேர்மையான்னு சொல்லலாம். பட் இது சரியான தமிழ் வார்த்தைனால பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு தான் எனக்கு தமிழ் தெரியும், சரிங்களா? ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபேர்னஸ், சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் நான் என் வாழ்க்கையில் நான் என்ன பார்த்தேன்னா, காட் இஸ் நாட் ஃபேர் when it comes to his children. அப்படின்னா அவரோட பிள்ளைன்னு வரும்போது he is totally unfair, not towards you but towards the other person. எத்தனை பேர் புரியுது? அதாவது தான் பிள்ளைன்னு வரும்போது உங்ககிட்ட உங்களுக்கு வந்து அவர் ஃபேவர் பண்ணுவாரு, அவன் சைட்ல வந்து இருந்தாலுமே உங்களுக்கு தான் என்ன பண்ணுவாரு, ஃபேவர் பண்ணுவார். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு இது? நமக்கு மட்டும் சுயநலமா இருப்பாரு. உனக்கு அதாவது மத்தவனுக்கு மத்தவனுக்கு இருக்கிறத தூக்கி உனக்கு கொடுப்பாருப்பா. புரிஞ்சிருச்சா? இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. சிம்பிளா சொல்றேன், இது வந்து கரெக்ட் டெஃபினிஷன் இல்ல. that's what I found out. He is not a fair God because he is a just God. அவர் நியாயமான தேவன். யாருக்கு நியாயமா இருப்பார்? தன் பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்காரா? நியாயமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் நியாயமா இருக்கிறார். ஸோ ஆபிரகாம் வந்து அவன் வந்து பயத்து நிமித்தம் தான் பண்ணான். தெரிஞ்சலாம் அவனு பண்ணல. யாராவது தெரிஞ்சு போய் மனைவி தங்கச்சின்னு சொல்லுவாங்களா? பயத்து நிமித்தம் தான் தங்கச்சின்னு சொல்லிட்டான். சொன்னதுக்கு ஆண்டவர் வந்து யாரை போய் கேள்வி கேட்கிறாரு? பார்வோனை போய் கேள்வி கேட்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு இடத்துல பண்ணுவான். வாங்களேன், அபிமெலேக் கிட்ட போகும்போதும் பண்ணுவான். இருங்க, ஆபிரகாம் அபிமெலேக் 20வது வசனம்.
அங்கேயும் போயிட்டு என்ன பண்ணுவான்னா என் சகோதரின்னு சொல்லிடுவான். அதை ஃபுல்லாக படிக்க வேண்டாம். அங்கேயும் போயிட்டு என் சகோதரின்னு சொல்லிடுவான். அப்போ வந்து வாங்க ம் 6வது வசனம் படிங்க. அபிமெலேக்கோட சொப்பனத்தில் ஆண்டவர் வந்து பேசுவார். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ ம். எனக்கு விரோதமாக பாவம் செய்யாத படிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. ம் அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் போதும். சாக- நீயும் உன்னை சேர்ந்த யாரும் சாகாம இருப்பீர்கள். ஓகே, இதுல ரொம்ப முக்கியமான சாவீர்கள். ஓகே, இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? அவர் ஒரு தீர்க்கதரிசி. யார் தீர்க்கதரிசியாங்க? ஆபிரகாம். நான் மனைவியே தங்கச்சின்னு சொன்னவன் என்ன 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 டைட்டில் வச்சிருக்காரு? தீர்க்கதரிசி. இப்படி ஒரு மீட்டிங் நான் வருவேன் நினைச்சு பார்க்கலையா யாரும்? பைபிள்ல இருக்கிறத பிரசங்கம் பண்றேன். தன் மனை இது வந்து 2வது முறை. நல்லா கவனிங்க. இது செகண்ட் டைம், நாட் த ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு ஃபேமிலியா வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து ஐசக்கும் பண்ணுவான் இதை. நீங்க போய் ஐசக்கோட கதையை படிச்சா அவனும் இதே தான் பண்ணுவான். சரிங்களா? 2வது தடவை தலைவர் பண்றாரு. யாரு? விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம். சரிங்களா? த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் ஏப்ராம் வந்து 2வது தடவை தன் மனைவியை வந்து தங்கச்சி சகோதரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஆண்டவர் வந்து அவருக்கு என்ன சொல்றாருன்னா, திஸ் மேன் இஸ் அ ப்ராஃபட். இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் உனக்கு என்ன பண்ணுவாராம்? ஜெபம் பண்ணுவார். சொல்லுங்க, இவர் ஜெபம் பண்ணுவார். அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு நான் இதை நான் பேசும்போது எனக்கு ஆண்டவர் இதுதான் தெளிவா சொல்ல சொன்னாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் தீர்க்கதரிசின்னு ஆண்டவர் சொல்ல சொன்னார். Hallelujah. Each and every one of you who is attending here is a prophet. நீங்க கேட்கலாம், பிரதர் நான் ஆனா எந்த ப்ராஃபஸியும் பண்ணலையே பிரதர். அங்க மழை வரும், அங்க இடி வரும், அங்க வந்து பெரிய பூகம்பம் வரும், அப்படிலாம் எதுவுமே நான் சொல்லலையா பிரதர் அப்படின்னு. நல்லா கேளுங்க, ஆபிரகாம் எந்த ப்ராஃபஸி பண்ணாங்க? ஹலோ, ஆபிரகாம் எதை ப்ராஃபஸி பண்ணா? நான் படிச்ச வரைக்கும் ஆபிரகாம் ப்ராஃபஸி பண்ண மாதிரி தெரியல. பாஸ்டர் ஆண்டனி எதாவது பண்ணியிருக்காரு ஆபிரகாம்? நீங்க படிச்ச பைபிள்ல இருக்கா? இல்ல, கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ப்ராஃபட்னா வெறும் வந்து எதிர்காலத்தில் நடக்கிறது மட்டும் சொல்றது இல்லை. ப்ராஃபட்னா யாரு தெரியுமா? A man who knows the heart of God. A man who is connected to the heart of God. A man who is the mouthpiece of God. அது கரெக்ட் சொல்றேன். தீர்க்கதரிசி என்ற மனுஷன் வந்து யார் தெரியுமா? தேவனுடைய இருதயத்தை அறிந்தவன், தேவனுடைய இருதயத்தோட நெருக்கமா இருக்கிறவன், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை பேசுகிறவன். இவன் தான் தீர்க்கதரிசி. ஸோ ஆபிரகாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தானா, தேவனுடைய இருதயத்தோட நெருக்கமா இருந்தவன். He was close to the heart of God. சோதோம் குமாராவை அழிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவன்கிட்ட பேசுறாரு. நிச்சயமா நான் அதை யார்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன்றாரு. ஆபிரகாம்கிட்ட இதை நான் என்ன பண்ண போறேன்? டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் அதை செய்வேன் அப்படின்றாரு. அந்த கதை படிச்சிருக்கீங்களா? சோதம் குமார் அணைக்கணும்னு சொன்னா இவர் டிஸ்கஸ் பண்ணுவார். இது பண்ணலாமா வேண்டாம்னு யார்கிட்ட வந்து பேசுறாரு? அவரு ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, அவன் ஒரு பெரிய ஜாதியா இருவான், அவன் என்னுடைய சிநேகிதனா இருக்கிறான், அவன் நண்பனா இருக்கிறான், அவனோட நான் இதை பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த காரியத்தை நான் என்ன பண்ண போறேன்? செய்ய போறேன் அப்படின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு தவறான ஒரு இது இருக்குதுங்க. என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, கர்த்தர் வந்து தன்னுடைய சித்தத்தை வந்து எப்படி பண்ணிடுவாருன்னா நம்ம மேல வச்சு திணிப்பாரு அப்படின்ட்டு. எத்தனை பேர் நம்பியிருக்கீங்க அப்படி? அது சின்ன வயசுல வந்து குழந்தைலாம் பிறந்த பிறகு அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். 18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? மறைப்போனும். நான் செய்ய போறதை ஆபிரகாமுக்கு நான் என்ன பண்ணுவேன்? மறைப்பேனோ அப்படின்னு யாருங்க சொல்ற? கர்த்தர் சொல்ற. ஆபிரகாம் சொல்ல. நான் செய்யற போறதை கர்த்தருக்கு மறைப்பேனான்னு சொல்ல. கர்த்தர் யாரை பத்தி சொல்றாரு? ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்றாரு. அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யற போறதை உங்ககிட்ட மறைப்பாரா? என்னங்க, நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. கர்த்தருடைய சித்தத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னா அவர் எதையாவது போட்டு என் தொண்டையில திணிச்சு விட்டுருவாரு அப்படின்ட்டு. இந்த சின்ன வயசுல வந்து பிள்ளைங்களுக்கு ஊட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா? அந்த புல்லை வந்து வாயை அப்படி அமைக்க புடிச்சு விட்டு ஏற்றிடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதை இப்படி இப்படி என்னால பார்த்துருக்கேன். இப்படி வாய் என்ன பண்ணிடுவாங்க? இப்படி அமைக்கிட்டானா வாய் இப்படி ஆயிரும், ஓன் ஆயிரும். உள்ள வந்து ஸ்பூனை வச்சு இல்லை கையை வச்சு என்ன பண்ணிடுவாங்க? விட்டு ஏற்றிடுவாங்க உள்ள. பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன பண்ணணும்? சாப்பிடணும்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த ஒரு பயம் இருக்குது. கர்த்தர் வந்து நம்ம வாயில திணிச்சிருவார் போல எதையாவது வச்சு. நான் அவ்வளவுதான். அதனாலதான் நிறைய பேர் இப்படி ஜோம் பண்றதே கிடையாது. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கணும் ஆண்டவரே. நிறைய பேர் ஜோமே பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டு கேட்பாங்க, இது ஆண்டவர் சித்தமா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க பிரதர்னு. அது வேற. ஆனா
ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சித்தமான்னு கேட்கறதே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் பயம். எங்க கேட்டுட்டு ஆண்டவர் ஆப்பிரிக்கா காமிச்சிட்டாருன்னா என்னங்க, கேட்டுட்டு ஆண்டவர் எங்க அனுப்பிச்சிட்டாருன்னா பயம். எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, அதனாலதான் பிரதர் நான் கேட்கவே இல்லை. நானா இன்ஜினியரிங் படித்தேன், ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தேன், நானா போய்கிட்டு இருக்கேன், ஸ்மூத்தா போகுது பிரதர். நான் பாட்டுக்கு போய் கேட்டேன்னா இதை விட்டுட்டு ஆப்பிரிக்கா போக சொல்லிடுவாரு. அதனால கேட்கறதே இல்லை. அப்படியே சைட்ல ஒரு சாட்டர்டே சண்டே தெரிஞ்ச அளவுக்கு ஊழியம் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணிடுறேன், வண்டியை ஓட்டிடுறேன். நான் பாட்டுக்கு ஓப்பனா போயிட்டு ஆண்டவரே, யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ இன் மை லைஃப், லெட் யுவர் வில் பி ஹேப்பன்லாம் ஜோம் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு கதை. சொல்லுங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி. நான் ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க, உங்க வாயத்தில் நீங்க சொல்லுங்க, நான் ஒரு தீர்க்கதரிசி. நான் ஒரு தீர்க்கதரிசி. நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து தீர்க்கதரிசினார். ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அபிமெலேக்கிட்ட அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக என்ன பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான். அந்த வசனத்தை போடுங்க. அந்த அதிகாரத்துல 20 17 போடுங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய ம், சாராளின் 17. நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் ம். அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். ம். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஓகே, 17வது வசனத்துல இங்கிலீஷ் ரொம்ப அழகா வருது. ஏப்ரஹாம் prayed to God and God healed Abimelech. சிம்பிள். ஏப்ரஹாம் prayed to God. ஆபிரகாம் தேவனிடத்தில் ஜெபம் செய்தான், ஆண்டவர் அபிமெலேக்கை சுகமாக்கினார். எந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார்? தன் மனைவியை சகோதரி என்று சொன்ன ஆபிரகாம். எந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார்? பயத்தின் நிமித்தம். இதை செய்தது காரணம் என்னது? பயத்தின் நிமித்தம். சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, பிரதர் எனக்கு யாராவது சிக் பீப்புளுக்கு ஜோம் பண்ணா ரொம்ப பயம் வருது பிரதர், அந்த பயம் வரதுனால என்னால் ஜோம் பண்ண முடியல பிரதர். நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கு. சரிங்களா, ஹீலிங் ஸ்கூல்ல இதெல்லாம் நான் பேச போறேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இங்க என்ன சொல்லுதுன்னு என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. எங்க என்ன சொல்லுதுன்னு, உங்க இருதயம் என்ன சொல்லுதுன்னு கேட்காதீங்க. இருதயம் பாதி நேரம் பயம் தான் காட்டிக்கிட்டு இருக்கும். என்னைக்காவது இருதயம் தைரியமா பேசியிருக்கா உங்ககிட்ட? சொல்லுங்க, என்னைக்காவது இருதயம் தைரியமா இருந்திருக்கா? எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணும், பயந்தான் காட்டும். அதை பார்க்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை தான் பார்க்கணும். ஆபிரகாம் இங்க பயந்து தான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு? எப்பா, நீ போய் அபிமெலேக்குக்கு ஜெபம் பண்ணணும், நான் அவனை சுகமாக்குவேன். இப்போ ஆபிரகாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கர விசுவாசத்தோட தைரியத்தோடலாம் போய் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவன் ரொம்ப பயந்த மனுஷன் மாதிரி தான் தெரியுது பாருங்க. அதனால மனைவி போய் சகோதரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான், பயந்து போய். ஆனா அவன் எப்படி போயிருப்பான்? ஆண்டவரே நீ சொல்லிட்டீர், அதனால நான் என்ன பண்ண போறேன், போய் அங்க போய் ஜெபம் பண்ண போறேன். ஏன்னா நீங்க சொன்ன வார்த்தையினால அங்க என்ன நடக்க போகுது, எத்தனை பேருக்கு புரியுது? சோ இங்க பயம் இருந்தாலுமே கர்த்தரோட வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நீங்க போய் ஜெபம் பண்ணா அங்க நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் உங்களை என்னன்னு சொல்றாரு, தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. Hallelujah. Why is God calling you as a prophet? Because it is not who you are that is going to bring the result. நீங்க யாருன்றது வந்து ரிசல்ட் கொண்டு வர போறது இல்ல. கர்த்தர் உங்களை யாருன்னு பாக்குறாரோ அதுதான் ரிசல்ட் கொண்டு வர போகுது. எத்தனை பேருக்குங்க புரியுது? நீங்க யாரா இருக்கிறீங்களா? சரி பாருங்க, இப்போ நான் ஹீலிங் மினிஸ்ட்ரி பண்றேன். இது என்ன என்னுடைய மகிமையினால, என்னுடைய வல்லமையினால, என்னுடைய பரிசுத்தத்தினால எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹூ ஐ ஆம், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹூ காட் இஸ். நான் எப்படி இருக்குன்றதை வச்சு அங்கே ரிசல்ட்டே வரலைங்க. நான் அப்படி வந்தா ரிசல்ட்டே வராது. இப்போ ஆபிரகாம் பயங்கரமான அப்பல் கட்டுறவனால அங்கே ரிசல்ட் வந்துச்சா அபிமெலேக்கு வீட்டில்? கிடையாது. கர்த்தர் வந்து உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால ஆபிரகாம் அங்கே போய் ஜெபம் பண்ணனால நடந்துச்சு. அதனால எந்த சிச்சுவேஷன்லையுமே நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா அங்க விடுதலை நடக்கும். பிகாஸ் யூ ஆர் அ ப்ராஃபட் இன் யோர் லைஃப். ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு நீங்களே தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க. யூ டோன்ட் நீட் another prophet to come and speak. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், இன்னொரு தீர்க்கதரிசி வரணும் வந்து பேசணும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க எடுத்து பேசும்பொழுது அங்க நடக்கும். ஆபிரகாமுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படலை. நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. நம்மள மாதிரி வந்து அவர் என்ன பண்ணல, அபிஷேகம் செய்யப்படவில்லை. ஆனா இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரு, நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 2, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அந்த இதை படிங்க.
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். படிங்க 17 படிங்க 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நிறுத்துங்க சிஸ்டர். ஆவி ஊற்றப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் என்ன நடக்குமா? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் என்ன சொல்வார்களாம்? தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் வாட்? ப்ராஃபஸி. ப்ராஃபஸினா நீங்க நினைக்கிற மாதிரி அது நடக்க போது அது கிடையாது. ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் யூ ஓப்பனிங் எ மவுத் அண்ட் டிக்ளேரிங் காட்ஸ் வேர்ட். அதுதான் ப்ராஃபஸி. ஐ எம் டெல்லிங் யூ த கிரேட்டஸ்ட் ப்ராஃபஸி தட் யூ கேன் எவர் ஸ்பீக் இஸ் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட். வாழ்க்கையிலேயே பெரிய தீர்க்க தரிசனம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுறது தான் பெரிய தீர்க்க தரிசனமே. அதோட பெரிய தீர்க்க தரிசனமே இல்லை. நீங்க இதை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையா மாறிடும். ஆவி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படின்னா என்னது? The Holy Spirit is given to all flesh. பட்சபாதம் பார்க்காதது, பாரபட்சம், பார்ஷியாலிட்டி பார்க்காத ஆண்டவர். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் யார் கொடுக்கப்படுறாரு? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்படுறது. இட் இஸ் நாட் சம்திங் ஸ்பெஷல். ஏதோ சில பேருக்கு கொடுக்கப்படுது, சில பேர் வெயிட் பண்ணி வாங்கணும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது பாருங்க. சொல்லிட்டு படிங்க சிஸ்டர். உம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளும் என்ன பண்ணுவாங்களாம்? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் அடுத்து. வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அடுத்தது. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இருங்க, இங்க பாருங்க. இதை நம்புறோமா எல்லாரும்? எதை நம்புறோம்? என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எல்லாரும் கை தூக்குவீங்க. கரெக்டா? இப்போ வீடியோ ஆன் பண்ணி கேட்டா எல்லாரும் கையில் நம்புறோம் பிரதர். ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க பிரதர். எல்லாரும் நம்புவீங்க. ஆனா இதை சொல்றதுக்கு முன்னாடி எதை சொல்லியிருக்காரு ஆண்டவர்? நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஊழியக்காரங்கன்னு சொல்றாரு. என்னங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆள் வேணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே சொல்லலான்ற. See, that doesn't undermine the office of the prophet. அதாவது தீர்க்கதரிசன ஊழியத்தை அண்டர்மைன் பண்ணல. இப்போ நானும் நிறைய பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு ஜோம் பண்ணியிருக்கேன். இங்கே காலில் வரவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் ஜோம் பண்ணி நிறைய சொல்லியிருக்கேன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால நீங்களும் தீர்க்க தரிசனத்தை உரைக்கலாம். இஃப் யூ பிலீவ் தட் யூ கேன் டூ இட். எப்படி ஆபிரகாம் போய் அபிமெலேக்குக்கு ஜெபம் பண்ணி அங்க சுகம் நடந்துச்சோ அதே போல நீங்களும் தீர்க்க தரிசனத்தை உரைக்கலாம். ஒரு ஆவி இல்லாத ஒரு மனுஷன், அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியே கிடையாது. அவன் மேல வெறும் உடன்படிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு உடன்படிக்கை இருக்குது, ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். ஸோ நீங்க சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்குங்க? வாய் திறக்கும் போது என்ன நடக்கும்? தீர்க்க தரிசனம் உண்டாகும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு அது? How many of you understand? இன்னைக்கு ஒரு சிஸ்டர் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கால் பண்ணாங்க. அவங்க நம்ம ஜூம் மீட்டிங் வர சிஸ்டரு. அவங்ககிட்ட நான் பேசினதே இல்லை அந்த சிஸ்டர்கிட்ட. ஃபோன் பண்ணாங்க. நான் ஆக்சுவலாக வெளியில் இருந்தேன். நான் சொன்னல வெக்கேஷன் வந்திருக்கேன், ஃபேமிலியோட நான் கொஞ்சம் வெளியில் கடையில் இருந்தேன். அப்போ ஃபோன் பண்ணேன். நான் உடனே ரொம்ப அர்ஜென்ட்டான்னு கேட்டேன். ஆமாம் பிரதர் சொல்லுங்கள் அப்படின்னேன். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்க உயிரோட வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்க திரும்ப உயிர்ப்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நம்ம ஜோம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அந்த ஒரு ஆசை இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு? அதுதான் தட் இஸ் வாட் காட் இஸ் லுக்கிங் ஃபார். அதாவது ஒருத்தர் மரிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சரி மரிச்சிட்டார் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாம, இல்லை இவரையும் நம்ம எழுப்ப முடியுமே. ஏன்னா வேதம் என்ன போதிக்கிறது? இயேசு என்ன போதிச்சார்? மரித்தோரை உயிரோட எழுப்புங்க. வாங்க மத்தேயு 10:1 படிங்க. மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். போதும், நல்ல கவனிங்க. அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சொல்லுங்க, இதே அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இதே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுத்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். என்ன பண்ணும்? மரித்தோரை என்ன பண்ணும்? எழுப்புங்கள்.
இது நான் சொல்லல, யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். இயேசு கிறிஸ்து சொல்றார், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் செய்யுங்கள். ஸோ இப்போ அவங்க ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ சொன்னாங்க, நான் கேட்டேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க பிரதர், ஆனால் நான் இங்கே இருக்கிறேன்னு. சரி, கேன் வி ப்ரே ஃப்ரம் ஹியர்? நாங்கள் 2 பேரும் இங்கே ப்ரே பண்ணோம். சி, இப்போ நாங்கள் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எழுப்பணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க, எழுப்பணும், ஒருத்தர் மறிச்சிட்டாரு, நான் எழுப்பணும் முடிவு பண்ணீங்களா? அங்கேயே நீங்க வந்து யூ ஹேவ் டிஃபீட்டட் த டெவில். ஹalleluya. ஆமென். நீங்க எழுப்பணும்னு சொன்னதே பிசாசை தோக்கடிச்சிட்டீங்க நீங்க. ஏன்னா ஒரு சராசரி மனுஷன், ஒரு நேச்சுரல் மேன், ஒரு மாம்சமான மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன் அதை சொல்ல மாட்டான். யாரை பார்த்துருக்கீங்களா எழுப்பணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்ல மாட்டான். ஆனா நீங்க எழுப்பணும்னு சொல்லிட்டீங்க, உங்க மைண்ட்ல வந்து எழுப்பணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன் எழுப்பணும் அப்படின்னு நேரா கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? மத்தேயு 10:8 எடுத்து சொல்லணும். இயேசு சொன்னாருங்க எழுப்பணும்ட்டு, அதனாலதான் எழுப்பணும்னு சொல்லணும். எத்தனை பேருக்கு புரியுது? Jesus commanded that I should raise the dead. That is why I am raising the dead. இதை எனக்கு பிடிச்சு நான் பண்ணலைங்க, கர்த்தர் சொல்றதை நான் செய்யறேன் என்று நிறைய பேர் கேட்பாங்க. பிரதர், எப்படி நீங்க இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க பிரதர்? கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது வானத்தை திறந்து ஏதாவது பேசினாரா? வானமும் திறக்கல, ஒன்றும் திறக்கல. வானம் எப்போ திறந்துச்சுங்க? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போதே வானம் என்ன ஆயிடுச்சு? திறந்துருச்சு. இப்ப புதுசாலாம் வானம் திறக்க வேண்டாம், நம்ம எல்லாம் திறந்த வானத்துக்கு கீழே தான் இருக்கிறோம். இப்போ உட்காந்து ஆண்டவரே வானத்தை தரும் ஆண்டவரே, ஏன்னா சில பேர் எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து, ஆண்டவரே வானத்தை திறங்க, வானத்தை. ஏசாயா வந்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஏசாயா 63:3, ஓ தட் யூ வுட் ரெண்ட் த ஹெவன்ஸ் ஓப்பன். தீர்க்க தரிசனமா சொல்றாரு ஏசாயா 63:3 வரும், நீங்கள் வானங்கள் திறக்கணும் அப்படின்னு ஜோம் பண்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசனமா சொல்றாரு. அது எப்போ ஃபுல்ஃபில் ஆச்சு? எப்போ வானங்கள் திறக்கப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் கையில வந்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரு புறாவை போல அவர் மேல என்ன பண்ணாராம்? இறங்கி வந்தார். The heavens opened when Jesus Christ took baptism. The heavens opened when Jesus Christ stepped into his ministry. The heavens opened when Jesus Christ stepped into his calling and anointing. அவர் எப்போ ஊழியத்துக்குள்ள வந்தாரோ அப்போவே வானம் திறக்கப்பட்டுச்சு. அவர் எப்போ தன்னுடைய அழைப்புக்குள்ள அவர் நடந்தாரோ அப்போவே வானம் திறக்கப்பட்டுச்சு. ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாருமே திறந்த வானத்துக்கு கீழே தான் இருக்கீங்க. யூ ஆர் நாட் அண்டர் அன் க்ளோஸ்ட் ஹெவன், யூ ஆர் அண்டர் அன் ஓப்பன் ஹெவன். ஸோ வானம் திறக்கணும், வானம் திறக்கணும், அதெல்லாம் ஓல்டு கவர்னன்ட் ப்ரேயர். அதெல்லாம் பழைய உடன்படிக்கையில தான் உட்காந்து போராடணும், வானத்தை திறக்கணும், வானத்தை திறக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு? கிளீனா சொல்றாரு, எப்பா மரித்தோரை எழுப்பு, குஷ்டரோகிய சுஸ்தமாக்கு, வியாதியஸ்ல சுகமாக்கு, பிசாசுகளை துரத்து, இலவசமா நான் கொடுத்துட்டேன், இலவசமா செய்கின்றார். எத்தனை பேருக்குங்க புரியுது? ஆமென். புரியுது. ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை காப்பாத்துறது தான். அந்த வேலையை வந்து அவர் செய்யறாரு, உங்களை காப்பாத்துறாரு. உங்களை காப்பாத்திட்டு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களை பார்த்து, இப்ப நீ போய் மத்தவங்களை காப்பாத்துன்றார். எத்தனை பேருக்கு புரியுது? I have come to save you from your sin. Go and proclaim the gospel and save the people from their sins. மெசையாவோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதான். மத்தேயு 1ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 1:21. மத்தேயு 1:21 படிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இங்கிலீஷ் ரொம்ப அழகா வருது. For he will save his people from their sins. சின்ஸ்னா என்ன தெரியுமா? வெறும் நீங்க செய்யற அந்த கெட்ட பழக்கம் அது மட்டும் கிடையாது. சின் என்ன தெரியுமா? செப்பரேஷன் from God. Because sin only separated Adam and Eve from God. அந்த செப்பரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரிவு இருக்கு பாத்தீங்களா, அங்கிருந்து என்ன பண்றாரா? இயேசு உங்களை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இயேசுவோட பிரைமரி என்னது? ஜாப் என்னது? உங்களை காப்பாத்துறது தான். வெறும் அன்னைக்கு ஒரு நாள் உங்களை காப்பாத்துறது இல்லை, தினமும் உங்களை காப்பாத்துற ஒரு வேலையில அவர் இருக்கிறார். டெய்லி ஹீ இஸ் யுவர் சேவியர். தினமும் உங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் அவரோட earthly மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா டெய்லி ஹீ வில் கோ and he will save people from sickness, he will save people from demonic oppression, he will save sick people. இருக்கீங்களா? அவரோட ஊழியத்துல டெய்லி இது நடக்கும். பிசாசுகளை துரத்துவாரு. டெய்லி he will save people from the clutches of the enemy. பிசாசின் பிடியில தினமும் சுகம் தருவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம ஒரே ஒரு இதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு. வாங்க, என்னாகமம் 21ஆவது அதிகாரம். என்னாகமம் 21.
நம்பர்ஸ் 21 5லேருந்து படிங்க, 5லேருந்து 9 வரைக்கும். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே ம் நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? நீரும் இல்லை, இந்த ம் அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் போதும் சிஸ்டர், நல்லா கவனிங்க. இஸ்ரேல் இருந்த அந்த பாளையத்தில், அந்த கேம்ப்ல வந்து பயங்கர பாய்சனஸ் கொள்ளிவாய் சர்ப்பங்கள்லாம் வெரி பாய்சனஸ் ஸ்னேக் உள்ள இருந்துச்சு. அது வந்து அவங்கள கடிக்க ஆரம்பிச்சிச்சு. கடிக்க ஆரம்பிச்ச உடனே இவனுங்க போய் மோசையிட்ட அழுறானுங்க. ஏன் இது வந்துச்சுன்னு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்க வந்து ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது மோசைக்கு விரோதமாக பேசுறது வந்து ஆண்டவருக்கு விரோதமாக பேசுறது. அதான் தே ஸ்போக் அகேன்ஸ்ட் காட் அண்ட் மோசஸ். ஸோ ஆண்டவர் விரோதமாக பேசினோன்னே இங்கே எப்படி பைபிளில் எப்படி வருதுன்னா, இந்த பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல எப்படி வரும்னா, கர்த்தர் வந்து கர்த்தர் அனுப்பினார்னு வரும். அது வந்து நான் வந்து ஒரு ஸ்டடியில் போய் நான் படித்தேன். ஹீலிங் ஸ்கூலில் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவேன். ராபர்ட் யங் அப்படின்ற ஒரு ஒரு ஆத்தர் இருக்கார். அது வந்து என்னென்னா, கர்த்தர் அனுப்பினார் கிடையாது. கர்த்தர் அனுப்பினார்னா எப்படி இருக்குது? கர்த்தர் தான் தூக்கி பாம்பை போட்டார்னு அர்த்தம். கரெக்டாக? அது கிடையாது. இவனுங்க கர்த்தர் சொல்ல கேட்காதனால இவனுங்களே என்ன பண்ணிட்டானுங்க, அதை அவனுங்க மேலே வரவழைச்சிக்கிட்டானுங்க. இது எப்படி சொல்கிறதுங்க? உங்கள் வீட்டில் வந்து சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. சுவிட்ச் பாக்ஸில் போய் கை வைக்காதுன்னு சொல்லுவீங்களா? உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவீங்களா மாட்டிங்களாங்க? கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் புள்ள கேட்காம போய் கை வச்சிச்சுன்னா நீங்களா சாக்கடிக்க வச்சிங்க? நீங்களா கரண்ட் அடிக்க வச்சிங்க விரல்ல? சொல்லுங்கள், யார் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறத செய்யாதனால அந்த கான்சிக்வன்ஸ்னால அவங்களுக்கு நடந்துச்சு. ஸோ பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல, எஸ்பெஷலி இந்த டியூட்ரானமி 28 உபாகமம் 28 வந்து நீ இதெல்லாம் செய்யலைன்னா இது உன் மேலே கர்த்தர் வர வைப்பார் அப்படின்லாம் வரல. அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் கர்த்தர் சொல்வதை செய்யாமல் இருந்ததுனால அதை அவங்க மேலே என்ன பண்ணிக்கிட்டாங்க, வரவழைச்சிக்கிட்டாங்க. எக்ஸாம் படிக்கலைன்னா நீங்கள் ஃபெயில் ஆயிருவீங்க. டீச்சரை ஃபெயில் பண்ணாங்க உங்களை? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிடும் உங்களுக்கு? டீச்சர் ஃபெயில் பண்ணல, ஆனால் நீங்கள் படிக்காதனால நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க. ஆனால் நீங்கள் வெளியே வந்து என்ன சொல்லுங்கள், நான் நல்லா தான் படித்தேன், டீச்சர் தான் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஆமாம், டீச்சருக்கு தான் வேலை பாருங்கள் உங்களை ஃபெயில் ஆக்குறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ தே ரெபல்ட் அகேன்ஸ்ட் காட் அண்ட் தே வெண்ட் அவே ஃப்ரம் காட் அண்ட் ஓப்பன் த டோர் ஃபார் தி எனிமி டு கம் இன். அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக போனனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இடம் கொடுத்துட்டாங்க பிசாசு வேலை செய்யறதுக்கு. வேலை கொடுத்தனா உள்ள வந்துட்டேன், என்ன ஆயிடுச்சு, சர்ப்பம் மாதிரி வந்துருச்சு, வந்து கடிக்க ஆரம்பிச்சு. உடனே இவங்க என்ன பண்ணுறானுங்க, அழுறானுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் அப்படின்ட்டு மோசை போய் ஆண்டவர்கிட்ட கேட்குற. ஆண்டவரே என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, கிளீனாக சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறார். ரொம்ப அருமையான ஸ்ட்ராட்டஜி இது. ஒரு வெங்கல சர்ப்பத்தை செஞ்சு என்ன பண்ணிடு, ஒரு கோலின் மேல் தூக்கு. எவெல்லாம் பாம்பு கடி வாங்கினா அவெல்லாம் எதை பார்க்கணுமா, சர்ப்பத்தை பார்க்கணும். பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிங்க இது. இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும் உங்களுக்கு. இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். நல்லா கவனிங்க. 9வது வசனம் படிங்க சிஸ்டர். அப்படியே மோசே ஒரு 9வது வசனம் படிங்க. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைப்பான். வெண்கலம் அப்படின்றது அந்த அந்த எலிமெண்ட் இருக்குல்ல, வெண்கலம், பிரான்ஸ் அப்படின்றது வந்து அந்த காலத்துல வந்து இட் இஸ் அ மிரர். அதுதான் வந்து கண்ணாடி. சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கண்ணாடி இருக்குல்ல, மிரர் இருக்குல்ல, சிலிக்கால செய்கிறாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் பிரான்ஸில் தான் செய்வாங்க, முகம் பார்க்குற கண்ணாடி. ஸோ வெண்கல சர்ப்பத்திலேயே மோசை செய்தார்னா, ஒருத்தன் கடி வாங்குற வந்து அதை பார்க்கும் பொழுது தன்னை அதில் பார்ப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ அந்த காலத்தில் பிரான்ஸை தான் மிரர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மிரர் என்னது, முகம் பார்க்குற கண்ணாடி.
சரிங்களா? ஸோ பிரான்ஸ்ல வெங்கலத்துல செஞ்சு மாட்டுறாரு. ஸோ ஒருத்தன் அதை பார்க்கும் பொழுது யாரை பார்ப்பான் அதுல? தன்னுடைய யாரை பார்ப்பான் அதுல? ஃபர்ஸ்ட் அவனுடைய தன்னுடையதை பார்ப்பான். புரியுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் இது என்னன்னா, ஏன் சர்ப்பத்தை செய்ய சொன்னார் ஆண்டவர்? ஒரு ஆட்டுக்குட்டி செஞ்சு மாட்டிருக்கலாம்ல, ஏன் சர்ப்பத்தை செய்ய சொன்னார்? ஏன்னா கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தை அடிச்சு என்ன பண்ணிட்டாரு? தீத்துட்டாரு. அந்த சர்ப்பம்னா யாருங்க? பிசாசு. கல்வாரி சிலுவையில யாரை க்ளோஸ் பண்ணாருங்க ஆண்டவர்? பிசாசை க்ளோஸ் பண்ணார். ஹalleluya. பிசாசு அவனுடைய தந்திரங்கள் எல்லாத்தையும் எங்க பண்ணார்? சிலுவையில க்ளோஸ் பண்ணிட்டார். அதனாலதான் வந்து அது ஒரு கோலின் மேல் தூக்கி பிடினா Satan and all his wickedness and deception and everything, புரியுதுங்களா? பிசாசு அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் எது மேல போட்டு அடிச்சாராம்? சிலுவையின் மேல போட்டு அடிச்சிட்டாரு அவர் கிறிஸ்து. அது மட்டும் இல்லாம அந்த சர்பண்ட் இருக்குல்ல, சர்பண்ட்டுக்கு வந்து ஒரு பாய்சன் இருக்கும். எல்லா சர்ப்பத்துக்கும் என்ன இருக்கும்? வெனம் இருக்கும், பாய்சன் இருக்கும்ல, அந்த 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 நச்சுத்தன்மை இருக்கும்ல. அந்த பாய்சனை கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டார். ஆமென். நம்ம மேல வர பாய்சனை யார் எடுத்துக்கிட்டா? சிலுவையில ஆண்டவர் எடுத்துட்டார். எத்தனை பேருக்கு இங்க புரியுது இது? இது எல்லாமே சிலுவையை காமிக்குது. இந்த உபாகமம் 21 வருது வந்து சிலுவையில இருக்குது. சரி, என்னாகும் 21 வருது, கோலின் மேல் தூக்கி பிடி. இதுதான் வந்து யோவான் 6லயும் பேசுவார் இயேசு. மனுஷகுமாரன் தூக்கப்படும் பொழுது அப்படின்னு வரல, வெங்கல சர்ப்பத்தை வனாந்தரத்திலே 3ல படிங்க சிஸ்டர். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட பொழுது மனுஷகுமாரனும். சோ எப்படி வந்து அடுத்தது தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். வனாந்தரத்துல வெங்கல சர்ப்பை, கரெக்டா? அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில உயர்த்தப்படும் பொழுது சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை யாரெல்லாம் பார்க்கறாங்களோ அவர்களும் என்ன வாங்கலாம்? பிழைப்பார்கள். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? சோ சிலுவையை பார்க்கும் பொழுது நீங்க யாரை பார்ப்பீங்க? உங்களை பார்க்க நீங்க இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் சொன்னார், பாம்பு கடிச்சா எங்க பார்ப்பான் அப்படின்னு ஆண்டவர் கேட்டாங்க. பாம்பு கடிச்சா எங்க பார்ப்பீங்க? இப்போ உங்களுக்கு காலில் பாம்பு கடிச்சா நீங்க எங்க பார்ப்பீங்க? எங்க பார்ப்பீங்க விஜி? சிஸ்டர் விஜி? காலை தான் பார்ப்பீங்கல்ல. காலையே பிடிச்சி காலு 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 காலுன்னு காலையே பிடிச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டா? உங்க ஃபுல் ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? காலில் தான் இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க கடிச்சது உன் காலில் தான், ஆனா நீ யாரை பார்க்கணும்ட்டாரு? காலை பார்க்க கூடாது, சர்ப்பத்தை நோக்கி பாருன்றார் சொல்றது. எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? உனக்கு உன் பிரச்சனையை நீ பார்க்காத, நீ தீர்வை பாருன்றார். நம்ம வியாதி இருக்கும்போது எதை பார்த்துக்கிட்டே இருப்போம்? வியாதியை தான் பார்த்துக்கிட்டே இருப்போம்ல. இந்த வியாதி இருக்கு, இது இருக்கு, சரீரம் இப்படி இருக்குது, டாக்டர் ரிப்போர்ட் இது சொல்லுது, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அதையே பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றார், அதை பார்க்காத, கல்வாரி சிலுவையிலே உனக்காக தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பாரு. எல்லா பிசாசோட தந்திரங்களையும் சிலுவையில தன்மையில எடுத்துக்கொண்டார், அதை பாரு. எல்லா வியாதியும் அவர் எடுத்துக்கொண்டார், அதை பாரு அப்படின்றார். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? புரிஞ்சிச்சிங்களா? நம்ம ஆனா எதை பார்த்துட்டே இருப்போம் வியாதி இருக்கும்போது? யூஸ்வலா வியாதியை தான் பார்ப்போம். யூஸ்வலா ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி வச்சு ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு இருப்போம், சரீரத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் இன்னும் மோசமாக எவ்வளோ ஆகுன்றதை அதையே யோசிச்சு கொண்டிருப்போம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? எவெல்லாம் வந்து சர்ப்பத்தினால கடிக்கப்பட்டிருக்கானோ அவன் எல்லாம் யாரை நோக்கி பார்க்கணுமா? வெங்கல சர்ப்பத்தை தான் பார்க்கணும், தன்னை பார்க்க கூடாதுனார். அதை பார்க்கும்போது நீ பிழைப்பாய். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பாருங்க, சிலுவையே வந்து எதற்காக தெரியுமா? நாம் அதை பார்த்து அங்கிருந்து பயனடைவதற்காக தான் சிலுவையே. சிலுவையை வந்து எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஏதோ ரிலீஜியஸ் சிம்பிள் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கிறிஸ்தவர்களுக்கு கிராஸுங்க. இல்ல 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 இல்ல, கிராஸ் இஸ் சம்திங் யூ நீட் டு see டெய்லி. ஹல்லேலூயா. சிலுவை என்பது ஒவ்வொரு நாளும் நீங்க அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒரு நாள் எங்க வீட்டுல சிலுவை இருக்குங்க, என் கழுத்துல சிலுவை போட்டிருக்கேன், அதுக்காக சிலுவை கொடுக்கப்படல. சிலுவையில தொங்கப்படுற இயேசுவை ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்க உங்களுக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கும்? சுகம் நடந்துகிட்டு இருக்கும், உங்களுக்கு விடுதலை நடக்கும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் சிலுவையில அறிந்த இயேசுவை தவிர வேற எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன்றார். ஐ வில் preach only Christ and him crucified. சிலுவையில அறையப்பட்ட இயேசு மட்டும் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன்றார்.
ஏன்னா சிலுவையில தான் மனுஷனுடைய ரட்சிப்பே இருக்குது. சிலுவையை பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு என்ன உண்டாகுது? விடுதலை உண்டாகுது. ஸோ எப்படி வெங்கல சர்பத்தை நோக்கி அன்னைக்கு வனாந்திரத்தில் அவங்க பார்த்த எல்லாம் பிழைச்சானோ, இன்னைக்கு நீங்க பிழைக்கணும்னா எதை நோக்கி பார்க்கணும்? நீங்க சிலுவையை தான் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், கனடா தேசத்தில் இருந்தார். இது நடந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பார். ஆல்ஃபிரட் பெஞ்சமின் சிம்சன் அப்படின்ட்டு, ஏபி சிம்சன். நீங்கள் கூகுளில் போட்டால் கூட ஒரு பழைய பாஸ்டர், ஒரு நார்மல் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சில் இருந்தார். அவர் வந்து நல்ல ஹீலிங்லாம் ஜோம் பண்ணுவாராம். நிறைய பேருக்கு ஹீலிங் வந்தாங்கன்னா அவங்க சர்ச்சுக்கு வரவங்களுக்குலாம் ஜோம்லாம் பண்ணுவாராம், ஹீலிங்லாம் நடக்குமா. ஆனால் அவருக்கு ஒரு 38 வயசில் வந்து ஒரு இன்க்யூரபிள் ஹார்ட் டிசீஸ், தீர்க்க முடியாத ஒரு இருதய நோய் வந்துருச்சு. வந்த உடனே அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போய், என்னது நான் ஜோம் பண்ணி நிறைய பேர் சுகமாயிருக்காங்க, ஆனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி இதுக்கு ஆண்டவர் தான் எனக்கு வந்து பதில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் போயிட்டு சொன்னாராம். அவங்க மனைவி வீட்டெல்லாம் போயிட்டு, என்ன ஒரு 2-3 வாரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், வேதத்தை படிக்க போகிறேன், ஆண்டவர் என்னோட பேசணும், கர்த்தர் எனக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், போய் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆண்டவர் ரெண்டு பேசுவார், எனக்கு இதில் வந்து ஒரு விடுதலை வரும்ட்டு. கடைசியில் 2 வாரம் கழிச்சுட்டு வந்து வீட்டில் சொல்கிறாராம், நான் சுகமாயிட்டேன், ஆண்டவர் என்னோட பேசிட்டார், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்றார். மத்தேயு 8:17. மத்தேயு 8:17 படிங்க சிஸ்டர். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. He himself took our infirmities and bore our sickness. ஸோ இந்த வசனத்தை படித்த உடனே அவருக்குள்ள ஒரு நிச்சயம் வந்துருச்சு, கர்த்தர் அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார். பாருங்க, அவரோட புக்கு ஃபினிஷிங் அவர் ஒர்க், அருமையான டைட்டிலே அழகா இருக்குல்ல, ஃபினிஷிங் அவர் ஒர்க்கு. நம்ம வேலையை எவனா முடிப்பானாங்க இந்த உலகத்துல, ஆனா கர்த்தர் முடிப்பானாங்க உங்க வேலையை. ஹல்லேலூயா. அதை படிச்சோன்னா அவருக்குள்ள ஒரு நிச்சயம் வந்துருச்சு, இயேசு என்னுடைய ஹார்ட் கண்டிஷனை ஏத்துட்டார், இயேசு என்னுடைய ஹார்ட் கண்டிஷனை சுமந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரோட டைரியில் அதை எழுதுறாராம். அதை மார்க் பண்ணி எழுதிட்டு வீட்டில் சொல்றாராம், he himself took my infirmities and bore all my sicknesses எழுதிட்டு கிட்டத்தட்ட 85 வயசுல அவருடைய புக்கில் எழுதுறார். இந்த சாட்சி எழுதி நல்ல ஒரு லாங் லைஃப் வந்து ஊழியம் பண்ணி மரித்து போனார். எவனும் வந்து 38 வயசுல ஹார்ட் கண்டிஷனை வச்சுட்டுலாம் வாழ முடியாது. ஏன்னா டாக்டர்ஸ் அப்பயே சொல்லிட்டாங்களாம், நீங்கள் சீக்கிரம் செத்துருவீங்க அப்படின்ட்டு. அந்த காலத்தில் ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டும் பெருசாக கிடையாது ஒன்றும். ஏன்னா அவர் விசுவாசிச்சது ஒன்னே ஒன்று தான். என்ன விசுவாசிச்சாரு? he himself took my infirmities and bore all my sicknesses. ஆமென். இன்னைக்கு அதுதான் நானும் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற வியாதியை யார் சுமந்துட்டாருங்க? இயேசு சுமந்துட்டார். உங்களுக்கு இருக்க பலவீனத்தை யார் சுமந்துட்டார்? இயேசு சுமந்துட்டார். இதை தினமும் சுமக்கிறார். ஏதோ ஒரு நாள் சுமக்கல, நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு மட்டும் சுமக்கல, டெய்லி he carries your sicknesses and takes all your diseases. Hallelujah. வேணும். யாராவது வியாதியில் இருந்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்கள் உங்கள் கண்களை மட்டும் மூடிக்கோங்க, கண்ணை திறந்து பார்க்காதீங்க, பக்கத்தில் யார் இருக்கா அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஸோ கண்ணை மட்டும் மூடிக்கோங்க. நீங்கள் என்னையை கூட பார்க்க வேண்டாம் ஸ்க்ரீனில், கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய சிலுவையின் காட்சியை என் கண் முன்னாடி கொண்டு வாங்கன்னு கேளுங்க. லார்ட் பிரிங் மீ த பிக்சர் ஆஃப் த கிராஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். கண்ணை மூடிட்டு கேளுங்க, கண்ணை திறக்காதீங்க. ஆண்டவர் கேளுங்க, லார்ட் ஐ வாண்ட் டு see you on the cross. சிலுவையில் நீங்கள் தொங்குறத நான் பார்க்கணும் அப்பான்னு கேளுங்க. ஏசப்பா நீங்கள் சிலுவையில் எனக்காக தொங்குறத நான் பார்க்கணும். கேளுங்க, நீங்கள் கேளுங்க ஆண்டவரே, ஐ வாண்ட் டு see that. நம்ம யாருமே 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கும் பொழுது நம்ம யாருமே அங்கே கிடையாது. ஆனால் இன்றைக்கும் இயேசுவின் சிலுவை நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஈவன் டுடே த கிராஸ் ஆஃப் ஜீசஸ் ஒர்க்ஸ் ஃபார் அஸ். ஈவன் டுடே த பிளட் ஆஃப் ஜீசஸ் ஒர்க்ஸ் ஃபார் அஸ். ஈவன் டுடே த பாடி ஆஃப் ஜீசஸ் ஒர்க்ஸ் ஃபார் அஸ். அவரோட தழும்புகள் இன்றைக்கும் நம்மளை சுகமாக்கி கொண்டே இருக்கிறது. ஹalleluya, hallelujah. எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே ஐ வாண்ட் டு see you on the cross. நீங்கள் சிலுவை தொங்குற அந்த காட்சியை நான் பார்க்கணும்பான்னு கேளுங்க. எல்லாம் கண்ணை மூடிட்டு கேளுங்க. ஐம் டெல்லிங் யூ, நீங்கள் இதை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த காட்சியை அவங்க முன்னாடி கொண்டு வருவார். The Holy Spirit will bring this picture in front of you. அதை நோக்கி பாருங்க, அந்த பிக்சரை பாருங்க. அவருடைய தலையை பாருங்க, அவருடைய கைகளை பாருங்க, அவருடைய காலை பாருங்க, அவருடைய மாற பாருங்க. உங்களுக்கு எங்க உங்க சரீரத்தில் பிரச்சனை இருக்கோ, உங்க சரீரத்தில் எங்க பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த நீங்க பாருங்க. உங்களுக்கு இப்போ தலைவலிக்குது, நீங்க சொல்லலாம், சில பேர் இங்க இருக்கு, நீங்க சொல்லலாம், எனக்கு ஒரு பயங்கரமான தலைவலி, எப்பவுமே தலைவலி, மைக்ரைன் ப்ராப்ளம், பயங்கரமான ஹெட்டேக் இருக்கும் பிரதர் அப்படின்னா அவர் தலையை பாருங்க. அவர் தலையில முள்முடி வச்சிருக்காங்க. அந்த முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? நீங்க உங்க தலையில சமாதானத்தோட இருக்கணும், உங்க தலையில வலி இருக்கக்கூடாதுன்றதுக்காக
அந்த வலியை தன்னுடைய தலையில ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு கண்டு காயங்கள் விழுந்துச்சான். his eyes were bruised. அதை பாருங்க. எதுக்கு அவரோட கண்களில் காயங்கள்? ஏன்னா உங்க கண்கள் தெளிவா இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு காலில் பிரச்சனை இருக்கா? நீங்க சொல்வீங்க எனக்கு காலில் பிரச்சனை இருக்கு பிரதர், என்னால் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், என் காலில் பயங்கரமான பிரச்சனை இருக்கு பிரதர். அவர் காலில் பாருங்கங்க, அந்த காலில் ஆணி அடிச்சிருக்கதை பாருங்க, அவர் காலில் இருக்க தழும்புகளை பாருங்க. அவர் உடம்பு ஃபுல்லா தழும்பு இருந்துச்சான். his whole body was filled with stripes. ஒரு உழுத நிலத்தை போல அவர் இருந்தார். உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கோ அதை ஆண்டவரோட சரீரத்தில் நீங்க பாருங்க. அதுல உங்களுக்கு தலையில மைக்ரேன் இருக்குன்னா, அவர் தலையை பாருங்க. லுக் அட் ஜீசஸ் ஹேங்கிங் ஆன் த கிராஸ் வித் த crown of thorns on his head. எனக்கு தலைவலி பயங்கரமா இருக்கு, மைக்ரேனா இருக்குன்னா அதை பாருங்க. எதுக்கு அந்த முள்முடி அவர் எடுத்துக்கொண்டாருன்னா, நீங்க தலையில சுகமா இருக்கணுன்றதுக்காக, நீங்க வலி இல்லாம இருக்குன்றதுக்காக. உங்களுக்கு காலில் பிரச்சனை இருக்கு, நீங்க சொல்ல என்னால் நடக்கவே முடியல பிரதர், எனக்கு காலில் பிரச்சனையா இருக்கு. அவர் காலில் பாருங்க, அங்க இருக்க தழும்புகள் எல்லாம் உங்க காலோட சுகத்திற்கு தான். உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம், எனக்கு செஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வயிற்றில் ப்ராப்ளம் இருக்குது, அப்டமனில், இன்டெஸ்டைனில் இருக்குன்னா அவரோட பாடியை பாருங்கள். ஒவ்வொரு ஸ்ட்ரைப்பும் எதுக்காக? உங்களுடைய ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் ஹீல்டாக இருக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைப்பும் அவரோட சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். எனக்கு முதுகில் பிரச்சனை இருக்குது, அவர் முதுகை பாருங்கள், அங்கே இருக்க தழும்புகள் உங்களுடைய முதுகில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். தட் இஸ் வை எவ்ரி பார்ட் ஆஃப் ஹிஸ் பாடி வாஸ் ப்ரூஸ்ட், he was marred beyond recognition அப்படின்னு ஏசாயா எழுதுறார். மனுஷன் பார்க்கறதுக்கு எந்த ஒரு அழகும் இல்லாமல் இருந்தார் அவர். nobody can see him, nobody can look at him the way he was. Completely he was stripped, completely he was broken. முற்றிலும் அவர் என்ன பண்ணிட்டாங்க? சதிச்சு அவரை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? சிலுவையில் தொங்க விட்டாங்க. எதற்காகனா நீங்க சுகமா இருக்கிறதுக்காக தான். ஸோ ஜஸ்ட் லுக் அட் இஸ் கிராஸ், ஜஸ்ட் லுக் அட் இஸ் கிராஸ். கண்ணை மூடி கேளுங்க, ஆண்டவரே நான் அதை பார்க்கணும், ஐ வாண்ட் டு see your hand, ஐ வாண்ட் டு see your legs, ஐ வாண்ட் டு see your back, ஐ வாண்ட் டு see your head. என் கண்ணில் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களா? அவர் கண்ணை பாருங்க. இஃப் யூ ஹேவ் ப்ராப்ளம் இன் யர் ஐஸ், லுக் அட் ஹிஸ் ஐஸ் அண்ட் சே லார்ட் யூ டுக் ஆல் த ப்ரூசஸ் ஆன் யர் ஐஸ். உங்க கண்களில் காயங்களை வாங்கிக்கோங்க, என் கண்கள் சுகமாகணும். ஒவ்வொரு பாட்டையும் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய கைகளில், ஆண்டவரே அந்த தழும்புகள் என்னுடைய கைகள் சுகமாகணும். என் எல்போவில் பிரச்சனை இருக்குது, உங்களுடைய கைகளை நான் பார்க்குறேன், என் எல்போ சுகமாக இருக்கும். என் காலில் பிரச்சனை இருக்கும், உன் கால்களை பார்க்குறேன், என் கால்கள் சுகமாக இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் யூர் மவுத் அண்ட் சே தட் யூ ஆர் யுவர் ப்ராஃபட். நீங்கள் தான் உங்களுடைய தீர்க்கதரிசி. எப்படி ஆபிரகாம் அபிமெலேக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அங்கே சுகம் நடந்துச்சோ, நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு சுகம் நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் சுகம் நடக்கும். Hallelujah, 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 hallelujah. Ribaha shakaba, rehebe lidihanama shakaba daraba. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை நான் பார்க்குறேன் ஆண்டவரே. உங்களுடைய சரீரத்திலேருந்து வழிந்து வர ரத்தத்தை நான் பார்க்குறேன். அந்த ரத்தம் என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருச்சு ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்கள், ஒவ்வொரு சொட்டு ரத்தமும், உங்கள் சரீரத்திலேருந்து வழிகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்து எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்துவதற்காக தான். ஹalleluya. என்னுடைய பின்னான வாழ்க்கைக்கும், ஹalleluya, என்னுடைய பாஸ்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லுங்க வாயத்திருந்து. there is no connection between me and my past. all things have passed away. எல்லாமே கடந்து போயிடுச்சு, சகலத்தையும் நீர் புதிதாக்கிட்டு. இன்னைக்கு பிசாசு நிறைய பேரை உங்களுடைய கடந்த வாழ்க்கையை வச்சு தான் உங்களை இன்னும் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். உங்களோட பாஸ்ட்டை வச்சு தான் உங்களை என்ன பண்ணிட்டு கண்டம் பண்ணிகிட்டே இருக்கிறான். இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய ரத்த துளிகள் ஒவ்வொன்றும் என்னுடைய கடந்த வாழ்க்கையோட எல்லா காரியத்தையும் மாற்றிடுச்சு ஆண்டவரே. இட் ஹஸ் கம்ப்ளீட்லி மேட் மீ அ நியூ பர்சன், அ நியூ கிரியேஷன். என் கடந்த வாழ்க்கைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ அண்ட் யுவர் பாஸ்ட் லைஃப் ஹேஸ் நோ கனெக்ஷன். உங்களுக்கும் உங்கள் கடந்த வாழ்க்கைக்கு சம்மந்தமே கிடையாது. யூ ஆர் அ பிராண்ட் நியூ கிரியேஷன். நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. ஏன்னா அவருடைய ரத்தம் உங்களை புது சிருஷ்டியாக மாற்றிருச்சு. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Riba hashakaba dikaba rehebe lidi haraba. Thank you, Lord. You are just like Jesus Christ. நீங்கள் இயேசுவை போலவே இருக்கிறீங்க. 1 யோவான் 4 எழுதுறாரு, யோவான் எழுதுறாரு, இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நீங்கள் இருக்கிறீங்க. 1 John 4:17. As Jesus is, so you are in this world. இயேசு இருக்கிற மாதிரியும், எப்படி இயேசு இந்த உலகத்தில் குமாரனாக இருந்தாரோ அப்படி தான் நீங்களும் இந்த உலகத்தில் குமாரர்களாக இருக்கிறீங்க, குமாரத்திகளாக இருக்கிறீங்க. எப்படி இயேசு பிரியமான நேசகுமாரனாக இருந்தாரோ அப்படி தான் நீங்களும் நேசகுமாரனாக இருக்கிறீங்க, பிரியமான குமாரனாக இருக்கிறீங்க. Hallelujah. It might not look fair.
இது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு இது நியாயமே கிடையாதே பிரதர். எப்படி பிரதர் நான் அப்படி இருக்க முடியும் நீங்கள் சொல்லலாம். அதுதான் நான் சொல்கிறேன். காட் இஸ் நாட் ஃபேர், ஹீஸ் அ ஜஸ்ட் காட். ஹீஸ் நாட் அ ஃபேர் காட், ஹீஸ் அ ஜஸ்ட் காட். பிகாஸ் he has made all things new. His justice has made all things new in his life. அவருடைய நியாய தீர்ப்பு சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையில் சம்பூர்ணமாக்கிருச்சு, எல்லாத்தையும் அழகாக மாற்றிருச்சு. he is not fair, ஐம் டெல்லிங். அவர் நியாயமான தேவனே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுடைய கிரியை நிமித்தம் அவர் நம்மளுக்கு செய்கிறவர்கள். he does not repay according to our works. நம்மளுடைய கிரியை நிமித்தம் அவர் நம்மளுக்கு கொடுத்தாருன்னா ஒன்றுமே கொடுக்க முடியாது நமக்கு. இயேசுவின் கிரியை நிமித்தம், according to the works of Jesus, he is repaying us. ஹalleluya, hallelujah. ரிபஹா ஷக்கபாதி கலபா. இந்த அடுத்த 3 மாதம் சொல்லுங்க, இந்த அடுத்த 3 மாதம் என் வாழ்க்கையில் ஒரு டர்ன் அரவுண்ட் மாசமா இருக்கும். Hallelujah. Thank you, Lord. The next 3 months will be a month of turnaround in my life. Hallelujah. Hallelujah. புது வருஷத்துக்குள்ள நுழையும் பொழுது நான் இப்படி இருக்க மாட்டேன். I will not be like this. Hallelujah. ரபஹா ஷக்கபாதி கலபா ரபஹலா. Hallelujah. இந்த 9 மாதம் எப்படி போச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த 9 மாதம் போயிடுச்சு, பறந்துருச்சு, ஓடிருச்சு, ஒன்றுமே பெருசாக நடக்கல, சிக்னிஃபிகண்ட்டாக எதுவுமே ஆகலை. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் 3 months God will do great things in your life. Hallelujah. Thank you, Lord. If you say yes to God, நான் ஆண்டவருக்கு மட்டும்தான் எஸ் சொல்லுவேன். ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறார் அதுக்கு தான் எஸ் சொல்லுவேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க சேயிங் எஸ் டு காட் இஸ் சம்திங் வெரி ஹார்ட். ஐம் டெல்லிங் யூ, சேயிங் எஸ் டு காட்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு எஸ் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்களை பார்த்து? நீ தீர்க்கதரிசின்றாரா? அதுக்கு எஸ் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்களை பார்த்து? நீ என் நேசகுமாரன்றாரா? அதுக்கு எஸ் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாரு, அதுக்கு எஸ் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்களை பார்த்து இன்னைக்கு? நீ நீதிமான்னு சொல்றாரு, அதுக்கு எஸ் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகல அதிகாரமும் உனக்கு கொடுத்துருக்கேன், சகல வல்லமையும் உனக்கு கொடுத்துருக்கிறேன், அதுக்கு எஸ் சொல்லுங்க. அதே போல எஸ் நான் என்னமோ வேற ஏதோ நினைக்க. இல்ல. What God speaks when you say yes, that is what is saying yes to God. கர்த்தர் பேசுறதுக்கு நீங்க ஆம் சொல்வது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Hallelujah. I want to tell you, when you say yes to all the promises of God, ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு நீங்க அடுத்த 3 மாசம் I am going to tell you, it is going to turn. Hallelujah. Thank you, Lord. Ribaha shakaba dikalaba rebeheli dihana shakaba daraba. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க வியாதியில இருக்கிறீங்கன்னா I want to tell you, God is ready to heal you. Hallelujah. By the stripes of Jesus, you can receive your healing today. Hallelujah. Especially if you have migraine, I want to tell you, God is releasing his healing power. I want to tell you, sister, you are having migraine, I want to tell you, God is releasing his healing upon you. உங்கள் தலையில் நீங்கள் கையை வச்சு சொல்லுங்கள், இயேசு நாமத்தில் மைக்ரேன் வெளியே போ. I command the migraine to get out in the name of Jesus. God's healing power is coming upon you. Hallelujah. Ribaha shakaba dikalladaraba. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 Thank you, Lord. God bless you. Thank you so much for joining. கர்த்தருக்காக நீங்கள் காணிக்கை கொடுக்க விரும்பினால், if you like to give an offering, you can use the details and give. உங்கள் டீட்டெயில்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்க, அதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸ்கேன் பண்ணணுன்னா ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். To give to the ministry and to give to the Lord. Amen. And healing school will be starting on October 18 and 19. ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும், லாகின் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த போஸ்டர் நீங்கள் டிஸ்பிளே உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. 18th தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, 19th இங்கிலீஷ் பேட்ச்சு. ஸோ 6 Fridays தமிழ் இருக்கும், 6 Saturdays இங்கிலீஷ் இருக்கும். டைமிங் 8 PM, தமிழ் 8 PM IST ஃப்ரைடே, இங்கிலீஷ் 7 PM IST சாட்டர்டேஸ். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிடும், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங்.